ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன் இந்த வீடியோவை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பயங்கரமாக நல்லா டார்க்காக செவுக்கிற மெஹந்தியை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சது. வாங்க இப்போ இது உண்மையாக போயான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நான்ஸ்டிக் கடாயை நம்ம ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். Two tablespoon of sugar. Two tablespoon of tea powder. நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹீட்டுக்கு இப்போவே வெல்லம்லாம் இலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு சென்டரில் இருக்கிற கேப்பில் நம்ம ஒரு எம்டி சில்வர் பவுலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் இந்த கரெக்ட் ஆகும். இப்போது ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணியை பிடிச்சி இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சிம்லேயே ஒரு 15 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். இப்போது 15 மினிட்ஸ் கழிச்சு தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா பாயிலாக இருக்குது. உள்ளே அந்த எக்ஸ்ட்ராக்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சூடான தண்ணியும் தட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வந்து இவ்வளோன்னு தான் வந்திருக்கு எனக்கு. அவங்க காமிச்சது நிறைய காமிச்சாங்க. ஏன் எனக்கு இவ்வளோன்னு வந்திருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப ட்ராப்ஸ் அளவுக்கு தான் எனக்கு வந்திருந்தது. அண்ட் சைடில் வச்சதும் எனக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு நல்லா. இப்போது இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. பாருங்கள், ரொம்பவே கம்மியாக தான் கிடச்சிது. இதிலே ரொம்ப டார்க்காக இருக்கிற குங்குமத்தை நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பத்தவே இல்லை, நான் போட்ட கொஞ்சோண்டு குங்குமத்துக்கு. ஸோ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இதை தான் வச்சு ஆகணும், வேறு வழி கிடையாது. இதை வச்சு நம்ம பார்க்கலாம். அவங்க காமிச்சது உண்மையாக இருங்க. பாருங்கள், ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிசைன் தான் வைக்க போகிறேன்.
செவக்குமா என்னன்னே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே வச்சேன். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இதில் சென்டரில் மட்டும் வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வைக்கிறோம் ஃபுல்லாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர்ஸில் கூட வச்சுட்டேன். இருங்க உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபிங்கர்ஸ்லேயும் நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். ஃபிங்கர்ஸில் எனக்கு பெருசாக இதில் நம்பிக்கையே வரல. ஆனால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே லைட்டாக ஒரு ஸ்டெயின் தான் எனக்கு வந்தது. நான் அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, மேபி இந்த குங்குமம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெட்டாக இருந்திருந்தா மேபி கலர் வந்துருக்கும் போல் அப்படின்னு நானே யோசிச்சு அந்த மிச்சம் இருக்கிற இதில் ரெட் ஃபுட் கலர் பவுடரை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி பார்த்தேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே இது மேலே வச்சு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வாஷ் பண்ணேன். அது இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்துச்சு எனக்கு. பட் இது வந்து நம்ம ஒரு வாட்டி சோப் போட்டு கழுவினோடனே போயிடுச்சு, ஃபுல் ஸ்டெயினுமே போயிடுச்சு கிட்டத்தட்ட எனக்கு. ஆனால் அவங்க 1 வீக் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன கேட்டால் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுட்டு போகலான்னு சொல்லுவேன். அவ்வளோதான், மற்றபடி இது பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெயிலியர் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.